லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். பார்த்தல என் மேல என்ன தப்பு இருக்கு? ஏதோ நான் தப்பு பண்ணிட்டேன்னு எங்க அம்மா சொல்லிக்கிட்டே இருக்கு. இப்ப அவங்க எல்லாருமே தப்பா இருக்காங்க. ஏன் எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? நான் ஏன் எல்லாத்தையும் மறந்தேன்? எனக்குன்னு தன்மான உணர்ச்சியே இருக்க கூடாதா? எல்லாத்தையும் அவங்க கிட்ட அடகு வச்சுட்டு அவங்க அடிமை மாதிரி நான் இருக்கணுமா? அவங்க என்ன எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் பொறுத்து போறதுக்கு நான் என்ன புழுவா பூச்சியா? அந்த புழு பூச்சிக்கு கூட உணர்ச்சி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் எனக்கு மட்டும் எதுவுமே இருக்க கூடாதுன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க? அவர் சொன்னது பொய்ன்னு தானே அந்த வாழ்க்கையே வேண்டான்னு நான் விலகி வந்தேன். ஆனா பின்னாடியே வந்து வா வான்னு அடம் புடிச்சு அம்மா மனசையும் கஷ்டப்படுத்தி கடைசியில எல்லாமே போச்சு. உன்னை நேசிச்சு கும்பிட்டு வந்த என் வாழ்க்கையை இப்படிதான் நாசமாக்கி வேடிக்கை பாப்பியா? ஏன் இப்படி பண்ண? என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணுக்கு அவ புருஷன் சம்பாதிக்கிற பணமோ அவளை பாத்துக்கிறதோ விஷயமே இல்ல. அவகிட்ட உண்மையா இருக்கணும். பொய்யா இருந்தா அந்த புருஷன் பொண்டாட்டி உறவே பொய்யாயிடாதா? நிறுத்து பூமி. வேண்டாம், வராதீங்க. எதுவுமே வேண்டான்னு நினைச்சுதான் இந்த ஊருக்கு நான் வந்தேன். இப்ப என்னடான்னா எல்லா தப்பையும் செஞ்சது நீங்க தான். இந்த நிமிஷம் வரைக்கும் நான் செஞ்சது எல்லாமே தப்பு தான் பூமி. அத மனசார உணர்ந்து மன்னிப்பு கேட்கதான் நான் இங்க வந்திருக்கேன். எல்லாத்தையும் மறந்துரு பூமி. ஐயோ, முடியாது முடியாது முடியாது. என்னால எதையுமே மறக்க முடியாது. எதை மறக்க சொல்றீங்க? இங்க பாருங்க, இப்போ ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. அன்னைக்கு பேயா வந்து உங்களை பயமுறுத்தினது நான் தான். அந்த நிமிஷம் உங்களை ஊரை விட்டு விரட்டணும்னு நினைச்சுதான் நான் அப்படி பண்ணேன். ஆனா நீங்க பேசின விஷயங்களால நான் மனசு மாறி அதுக்கப்புறம் உங்களை தொல்லை பண்ணாம அமைதியா தான் இருந்தேன். அதுக்கு காரணம் நீங்க என் மேல வச்சிருக்கிற அன்பை நான் புரிஞ்சுக்கிட்டதுனாலதான். அதுக்கப்புறம் நேத்து சிலம்ப சண்டையில என் பொண்டாட்டி உடம்புல அடிபடக்கூடாதுன்னு சொன்னீங்க. ஆனா கடைசியில மனசுலயே அடிச்சிட்டீங்களே. அதுக்கு பேசாம என்ன நீங்க கையில வச்சிருந்த குச்சியாலேயே அடிச்சு கொண்டு இருக்கலாம். என்ன பூமி இப்படி எல்லாம் பேசுற? வேற எப்படி பேச சொல்றீங்க? என்ன சுத்தி எல்லாமே பொய்யா இருந்தா எது நிஜங்கிற பயமே எனக்கு வந்துருது. இதுல நான் என்னங்க தப்பு பண்ண? பூமி வா பூமி போலாம். வேண்டாங்க, எனக்கு இந்த பொய்யான வாழ்க்கை எதுவுமே வேண்டாம். விட்டுருங்க. நான் ரொம்ப காயப்பட்டிருக்கேன். என்ன தனியா விட்டுருங்க. தயவு செஞ்சு என்ன தொல்லை பண்ணாதீங்க, போங்க. இனிமேலும் உன்னை அழ வச்சு பார்க்க என் மனசுல தெம்பு இல்ல பூமி. நீ அழுததெல்லாம் போதும். இனி நீ யாருக்காகவும் எதுக்காகவும் அழக்கூடாத. நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். அது மட்டும்தான் என் நோக்கம். நீ என்னாலதான் அழறங்கிற குற்ற உணர்ச்சி என்னால தாங்கிக்க முடியல பூமி. என் மனசுல பட்ட காயங்கள் எப்போ ஆறும் இல்ல ஆறவே ஆறாதான்ல எனக்கு தெரியல. அது வரைக்கும் தயவு செஞ்சு என் முன்னாடி வந்து பழச ஞாபகப்படுத்த முயற்சி பண்ணாதீங்க. என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நீங்க என்ன அப்படி நேசிச்சீங்க இப்படி நேசிச்சீங்கன்னு சொல்றாங்க. என் மேல என்னங்க தப்பு இருக்கு? எனக்கு எதுவுமே தெரியாதே. அந்த ஆண்டவன் ஏன் எல்லாத்தையும் மறக்கடிக்கணும்? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குங்க. நாம சேர்ந்து வாழக்கூடாதுன்னு தான் விதிச்சிருக்கு. தயவு செஞ்சு என்ன தொல்லை பண்ணாம போங்க. நான் எங்க பூமி போவேன்? அதுவும் உன்னை விட்டுட்டு நான் எப்படி போவேன்? நீங்க போறதுக்கு தயாரா இல்லல? அப்போ நான் போயிடுறேன். கண்காணாத இடத்துக்கு நான் போறேன். எங்கேயாவது போய் நான் வாழ்ந்துக்கிறேன். இல்ல பூமி, வேண்டாம். நீ எங்கேயும் போக வேண்டாம். நான் இங்கிருந்து போகணும். அதுதான் உனக்கு வேணும்னா உனக்காக நான் அதை செய்யறேன் பூமி. ஆனா ஒண்ணு, என் மனசுல பொண்டாட்டினா அது நீ மட்டும்தான். இந்த உலகத்துல இருக்க யாருக்குமே அதுல இடம் கிடையாது. நான் காலையில எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு கிளம்பிடுறேன்.
கஷ்டம் எல்லாம் வீணா போயிடுமேப்பா. தாத்தா இப்ப நம்ம ஊரை விட்டு போலனா பொம்மி ஊரை விட்டு கிளம்பிடுவா. அவளை அப்படி ஒரு சூழ்நிலைக்கு தள்ள வேண்டான்னு பாக்குறேன் தாத்தா. ஒரு அளவுக்கு மேல அவளை நான் கஷ்டப்படுத்த விரும்பல தாத்தா. நேத்து கோவில்ல எல்லாம் தப்பான்னு கேட்டு கதறி அழுதப்ப என் மனசை தாங்கல தாத்தா. உன்னோட இக்கட்டான இந்த சூழ்நிலைக்கு நான் தான்ப்பா காரணம். தேவையில்லாம எல்லா விஷயங்களையும் பண்ணிட்டேன். அன்னைக்கு பீச்சில் ஆரம்பிச்சு இன்னைக்கு இந்த பொன்னி வரைக்கும் நான் பண்ண அடுக்கடுக்கான தப்பு உன்னை இன்னைக்கு போட்டு கஷ்டப்படுத்துது இல்ல. பரவாயில்ல விடுங்க தாத்தா. என் நல்லதுக்காக தானே நீங்க செஞ்சீங்க. நானும் பொம்மியும் சேர்ந்து வாழணும் தானே இதெல்லாம் பண்ணீங்க. ஆனா கடைசியில என்ன தம்பி இதெல்லாம்? நீங்க ஊரை விட்டு கிளம்புறீங்கன்னு கோபி வந்து சொன்னா. ஏன்பா? ஆமா ஆண்டி, எனக்கு வேற வழி தெரியல. ஏன்பா? பொம்மி ஏதாவது சொன்னாளா? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஆண்டி. போக வேண்டாம்னு சொல்லுங்கப்பா. என்ன கிருஷ்ணவேணி, இன்னைக்கு திருவிழாவுக்கு காப்பு கட்டுற நாள். எல்லாரும் கோவில்ல கூடி நிக்கிறாங்க, நீங்க எல்லாம் வரலையா? நீங்க போங்க அண்ணே. சித்தார்த் தம்பி ஊருக்கு கிளம்புறாரு, அவரை வழி அனுப்பி வச்சுட்டு வரேன். காப்பு கட்டுற நாள்ல யாரும் ஊரை விட்டு கிளம்ப கூடாதுமா. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தோம் நீயே இப்படி பண்ணலாமா? என்னமோ பாத்துக்கோமா. சரிப்பா, பாப்பா நம்ம போலாம். பாத்தீங்களா தம்பி, ஊர் திருவிழாவுக்காக காப்பு கட்டுறாங்க. இந்த நேரத்துல யாரும் ஊரை விட்டு போக கூடாது. எதுவா இருந்தாலும் திருவிழாவுக்கு அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல பேக் எடுத்து உள்ள வைங்க. இதுக்கு மேலே நான் இங்க இருந்து என் பொம்மியை நான் சங்கடப்படுத்த விரும்பல ஆண்டி. நான் ஊருக்கு கிளம்புறேன்னு வாக்கு கொடுத்துட்டேன். இப்போ ஊர்ல கட்டுற காப்பை விட நான் பொம்மிக்கு கொடுத்த வாக்கை தான் முக்கியமா நினைக்கிறேன். தயவு செஞ்சு என்னை வற்புறுத்த வேண்டாம். நான் கிளம்புறேன். ஏய் பொம்மி, என்னடி இப்படி வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற? போக வேண்டாம்னு ஒரு வார்த்தை சொல்ல தோணுதாடி உனக்கு? கிருஷ்ணவேணி விடுமா, இதெல்லாம் சொல்லி வர வேண்டிய விஷயம் இல்ல. உள்ளுக்குள்ள இருந்து தானா வரணும். வேணி, அவளை ரொம்ப கஷ்டப்படுத்தாதம்மா. சித்தார்த் சொல்றதுதான் சரி. நான் நினைச்சது ஒண்ணு, ஆனா நடந்தது ஒண்ணு. சரிங்க ஆண்டி, நாங்க கிளம்புறோம். தாத்தா வாங்க. தம்பி, போறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. போற வழியில கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு போங்களேன்பா. ஏன்னா காப்பு கட்டுற நாள், அதனாலதான் சொல்றேன். இல்ல ஆண்டி, லேட் ஆயிடும். நாங்க கிளம்புறோம். அந்த கோயில் அன்னலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்ச கோயில்பா. எத்தனையோ நாள் நானும் அண்ணமும் அந்த கோயில் பிரகாரத்துல உட்காந்து பூ கட்டிக்கிட்டு நிறைய பேசிருக்கோம். எனக்கு என்னமோ நீங்க அந்த கோயிலுக்கு போனா அன்னலட்சுமியோட இஷ்ட தெய்வமான அந்த ஆத்தா உங்களை ஊருக்கு போக விட மாட்டான்னு தோணுது. அது வந்து ஆண்டி, நான் என்ன சொல்றேன்னா, அதான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, கோவிலுக்கு போயிட்டு போலாம் சித்தார்த். சரிங்க தாத்தா, போலாம். சரி சரி, முதல்ல போவோம். ஊர் திருவிழாவை முன்னிட்டு இன்னைக்கு சாயங்காலம் தண்டோரா போட்டு காப்பு கட்டலான்னு முடிவு பண்ணிருக்கு. ஊர் வழக்கப்படி காப்பு கட்டினதுக்கு அப்புறம் ஊர்க்காரங்க யாரும் ஊரை விட்டு வெளியில போக கூடாது. துக்கத்துக்கோ சடங்குக்கோ யாரும் வெளியில போக கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் கோயில் வரியா 1000 ரூபாய் போட்டிருக்கோம். விருப்பப்பட்டவங்க அதுக்கு மேலே கொடுக்கலாம். சரிங்கய்யா. சரி டேய், கூட்டம் ஆரம்பிச்சிருச்சு போல இருக்கு. யோ, பச்சையப்பங்குள்ள லிங்கம். ஆமாப்பா, இவன் எதுக்கு இங்க வரான்? அதான் ஒன்றும் புரியல.
ஐயா எல்லாருக்கும் வணக்கம் 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 வணக்கம். ஊர் பெரியவங்க எல்லாம் வந்துட்டீங்கல்ல? ஏதோ திருவிழா விஷயமா பேச கூடுறதா கேள்விப்பட்டேன், அப்படியா? ஏன்பா ஊர் திருவிழா நடக்க போதுன்னு தண்டோரா போட்டு 2 நாள் ஆச்சு. இப்ப வந்து எதுவும் தெரியாத மாதிரி கேக்குற. யார் சொன்னது? யார் சொன்னது? ஐயா மன்னிச்சுக்குங்க ஐயா, நான் ஒரு வேலையா வெளியூர் போயிருந்தேன், அதான் தெரியல. இப்ப தெரிஞ்சிருச்சு, அதான் கேட்டு போலான்னு வந்தேன். இப்ப கேட்டு என்னப்பா பண்ண போற நீ? என்ன தகராறு பண்ணனே வந்திருக்கியா? ஆமா, தகராறு பண்ணதான் வந்திருக்கேன். இப்ப என்னங்கிறீங்க? இந்த ஊருக்குள்ள வாழ்ந்து செத்து போனாரே பச்சையப்பன், அவரோட மகனா நான் நியாயம் கேட்க வந்திருக்கேன். ஏன்பா அந்த கேஸ் கோர்ட்ல நடந்துட்டு இருக்கு, அத கொண்டு வந்து இங்க எதுக்குப்பா பேசிட்டு இருக்க? ஐயோ, இல்லையா? என்ன பேசிட்டு இருக்க? கேஸ் வேணா கோர்ட்ல நடக்கலாம், ஆனா யாரு கொன்னான்னு தெரியாம எங்க அப்பா இதே ஊர்ல வெட்டுப்பட்டு செத்து கிடந்தாரு. அதுக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் இந்த ஊர்ல ஒரு திருவிழா நடக்க கூடாது. நடந்தா பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். எங்க அப்பா பச்சையப்பன் இந்த ஊருக்காக எவ்வளவு பண்ணிருக்காரு. ஊருக்காக பகை வந்து கூட அவரை வெளியூர்காரங்க வந்து வெட்டி இருக்கலாம். அவர் செத்ததுக்கு ஒரு தீர்வு கிடைக்கிற வரைக்கும் எதுவும் நடக்க கூடாது. இங்க பாருப்பா, ஊர் திருவிழாவை உரிய நேரத்துல நடத்தாம விட்டா தெய்வ குத்தமாயிருப்பா. தேவையில்லாம பிரச்சனையை கொண்டு வந்து ஊர் மேல திணிக்காதப்பா. டேய், அதை கொண்டு வாடா. சரிண்ணே. எதுக்குப்பா இது? திருவிழா கொண்டாட போறோம், திருவிழா கொண்டாட போறோம்னு சொல்றீங்களே, கோவில் திறந்திருந்தாதானே திருவிழா கொண்டாட முடியும். இப்ப எப்படி கொண்டாடுறீங்கன்னு நானும் பாக்குறேன். என்ன மீறி எப்படி திருவிழா கொண்டாடுறீங்க நானும் பாக்குறேன். ஏய் வலிவிடியா, வலிவிடியா, ஏய் நலியா, அழுகிறல. ஏய் கதவை சாத்து. சொன்னா கேளு. ஏப்பா ஊர்க்காரங்க எல்லாம் சொல்றாங்கல்ல, கேட்க மாட்டியா நீ? பாத்துக்கடா. கிளம்புற நேரத்துல பிரச்சனை எதுவும் வேண்டாம், அமைதியாடுறா. ஏய் 24 மணி நேரம் யாரும் உள்ள போகாம பாத்துக்கங்க. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் பாத்துக்கறேன். உள்ள எவன் வந்தாலும் வெட்டுக்கடா அவன. சரிங்கண்ணே. சரிங்கண்ணா. ஏன்பா லிங்கம், இது உனக்கே நியாயமா தெரியுதாப்பா? நியாய அநியாயத்தை பத்தி நீங்க பேசாதீங்க. எங்க அப்பாவோட சாவுக்கு ஒரு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் இந்த கோவிலை திறக்க விட மாட்டேன் நானு. லிங்கம், இதெல்லாம் நல்லா இல்லப்பா. நீயாவே கோயிலை திறந்துரு, இல்லன்னா நடக்கிறதே வேற. என்னது நடக்கிறதே வேறயா? மல்யுத்தத்துல சுத்தி இருக்கிற எல்லா ஊருக்கும் போய் அங்க இருக்கிற அத்தனை பேரையும் அடிச்சிட்டு வந்த ஆம்பளை நானு. நடக்கிறதே வேறன்னு என்கிட்ட சொல்ற? அப்படி சவால் வர யாரா இருந்தாலும் ஒண்டிக்கு ஒண்டி வந்து என்கிட்ட மோதி பார்க்க சொல்லு. என்னது கொடுமையா இருக்கு? ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? மோதி ஜெயிச்சதுக்கு அப்புறம் என் நெஞ்சு மேல ஏறி இந்த கோயிலை திறந்துக்க சொல்லு. அதுக்கு நான் எந்த தடையாவும் இருக்க மாட்டேன். யாரு வர்றது? எந்த ஆம்பளை வர போறாங்க? தைரியம் இருக்கா? வாடா. என்னப்பா அதெல்லாம்? உங்க கோவம் எனக்கு புரியுது, அதுல இருக்க நியாயமும் எனக்கு புரியுது. ஆனா கோவில் திருவிழா நடக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ திறந்து விடுங்க. இவரை பாடுறா, இங்கிலீஷ் வார்த்தைலாம் கலந்து கேட்டா நாங்க போய் திறந்துருவோமா? ஆளை பார்க்க ரொம்ப டீசெண்டா இருக்கீரு. பொட்டியெல்லாம் தூக்கிக்கிட்டு ஊரை விட்டு கிளம்பி போயிட்டு இருக்க மாதிரி தெரியுது. பேசாம ஊரை பார்த்து போக வேண்டியதானே? இந்த ஊர் விவகாரத்துல நீ ஏன் தலையிற? ஊர்க்காரங்க வேணாம், நான் இந்த ஊர் இல்லைன்னு சொல்லலாம். ஆனா நான் இந்த ஊரை சேர்ந்த அன்னலட்சுமியோட புள்ள. சோ நான் இந்த ஊர்க்காரன் தான். மோதி ஜெயிக்க ஆள் இருக்கான்னு கேட்டல்ல, அதுக்கு நான் ரெடி. சித்தார்த், என்னடா நீ உளற? பேசாம அமைதியா இருடா. தம்பி,
அவன் ஏதோ கோவத்துல சொல்றான், விடுப்பா. இருங்க தாத்தா, நான் உண்மையை தான் சொல்றேன். நான் உன் கூட மோதுறதுக்கு ரெடி. டேய், அனாவசியமா செத்து போறதுக்குன்னே என் முன்னாடி வந்து நிக்கிறியா? கிளம்பி போயிட்டாரு. நான் சொன்னது அப்பட்டமான நிஜம். நான் உன் கூட மோதுறதுக்கு ரெடி. எங்க எப்பன்னு மட்டும் சொல்ல. டேய் வேண்டாம், சாவடிச்சிருவ சொல்லிட்டேன். அதான் மோதலான்னு சொல்லிட்டேன்ல. முடிஞ்ச மல்யுத்த களத்துல வந்து என்ன சாகடி. டேய் சித்தார்த், பேசாம இருடா. எல்லாரும் இந்த நிமிஷம் வரைக்கும் என்னை இந்த ஊர்க்காரனா ஏத்துக்கல. எங்க அம்மாவோட இஷ்ட தெய்வமான இந்த கோவில இவன் எப்ப பூட்டினானோ அந்த நிமிஷமே நான் கோவிலை திறந்து திருவிழா நடத்துறதுக்கான தடையை நீக்கிட்டு தான் இந்த ஊரை விட்டு போகணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இப்ப சொல்லுங்க, இந்த ஊர் பொதுமக்கள் சார்பா நான் இந்த லிங்கத்தோட மோதவா? தம்பி, எங்களுக்கு இந்த கோவிலை திறக்கணும் தம்பி. லிங்கத்தோட சவாலை நீ ஏத்துக்கிறனா எங்க எல்லாருக்கும் சந்தோஷம் தான். ஆமாப்பா. என்னப்பா சொல்றீங்க? ஆமாமா. எங்களுக்கு சம்மதம் தான். அப்ப மோதி பாத்துடலாம்டா. சாகிறதுக்கு ரெடியாயிரு. வாடா போலாம். இந்த ஊர் திருவிழாவை நம்ம நடத்தலைன்னா சாமி குத்தமாயிடும். சித்தார்த்த தம்பி நல்ல நேரத்தில் வந்து நம்ம ஊர் மானத்தை காப்பாற்றுற மாதிரி ஒரு நல்ல செய்தியை சொல்லியிருக்காரு. அதனால தம்பி இந்த ஊர்லயே இருக்கட்டும். என்னப்பா சொல்றீங்க? தங்குனா நாங்க எங்க தங்குவோம்? ஏற்கனவே ஒரு வீட்டு திண்ணையில நாங்க ஒட்டிக்கிட்டு இருந்தோம். இந்த வெயில், பனி, மழைன்னு இவன் பாட்டுக்கு கஷ்டப்பட்டான்னா உடம்பு சரியில்லாம போயிடும். அப்புறம் எப்படி என் பேரை சண்டை போட்டு ஜெயிப்பான்? என்னப்பா செய்யறது? அவர் சொல்றது சரிதான். என்ன தாத்தா, நீங்க மறுபடியும் இதை விட்ட போடுறீங்க போல. சும்மா அப்ப யார் வீட்டுல தான் தங்க வைக்கிறது? எங்க வீட்டுல தாங்கட்டும். இங்க அவங்க மாமியார் வீடு இருக்கு. பொண்டாட்டியே இந்த ஊர்ல தானே இருக்கா. அப்புறம் எதுக்கு சித்தார்த்த தம்பி வேற யார் வீட்லயே தங்கணும்? அங்கேயே போய் தங்கட்டும். என்ன நான் சொல்றது? இப்ப தெரியுதாடா எதுக்காக இந்த பாயிண்ட் நான் பேசுறேன்னு? ஐயோ, ஆனா பொம்மி கிட்ட பங்கமா மாட்டி விடுறீங்களே. கவலைப்படாம அமைதியாரு. அடுத்து நடக்க போறதை மட்டும் வேடிக்கை பாரு. சரி தம்பி, அப்ப நீங்க கிருஷ்ணவேணி வீட்லயே தங்கலாம்னு நாங்க எல்லாரும் முடிவெடுத்திருக்கோம். நீங்க அங்கேயே போய் தங்கிக்கீங்க தம்பி. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. ஏன் இப்படி 5 மணி சங்க மாதிரி ஊதிக்கிட்டு இருக்க? என்னம்மா இதெல்லாம்? எதுக்கு நீ இப்படி டென்ஷன் ஆகுற? காலையில தானே ஊரை விட்டு போறேன்னு பயங்கர பில்டப் எல்லாம் கொடுத்துட்டு போனாரு. இப்போ என்னடானா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம திரும்ப வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. எதுக்குமா இப்படி நடிக்கணும்? ஹே, பொல்லிலேயே போடுவேன். ரொம்ப ஓவரா தான் பேசிட்டு இருக்க. ஊர் மானத்தை காப்பாத்துறதுக்காக சித்தார்த் தம்பி இங்க நம்ம வீட்ல வந்து உட்கார்ந்துருக்காரு. நீ என்னடானா உன் வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்க? என்ன, ஊர் மானத்தை காப்பாத்துறதுக்கு நம்ம வீடு தான் கிடைச்சதா? அப்படி என்ன இவரு ஊர் மானத்தை காப்பாத்துறாரா? மல்யுத்தம் பண்ண போறாமா? அதுவும் சாதாரணமா இல்ல. நம்ம ஊர் மல்யுத்த வீரன் லிங்கா இருக்கான்ல, அவனை எதிர்த்து பண்ண போறான். என்னமா நடக்குது? எனக்கு எதுவுமே புரியலமா. நீ அதிர்ஷ்டம் வைக்கிறதுக்காக பக்கத்து ஊருக்கு கிளம்பி போயிட்டா இங்க நடக்கிற விஷயம் எல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நம்ம ஊர் கோயிலுக்கு பூட்டு போட்டுட்டாங்க தெரியுமா? ஒண்டிக்கு ஒண்டி வந்து என்கிட்ட மோதி பார்க்க சொல்லு.
நான் உன் கூட மோதுறதுக்கு ரெடி. எங்க எப்பன்னு மட்டும் சொல்ல. இங்க அவங்க மாமியார் வீடு இருக்கு. பொண்டாட்டியும் இந்த ஊர்ல தானே இருக்கா. அப்புறம் எதுக்கு சித்தார்த்த தம்பி வேற யார் வீட்லயே தங்கணும்? அங்கேயே போய் தங்கட்டும். இங்க பாருமா, ஊர்க்காரங்க சொன்னதுக்காக எல்லாம் நான் இவரை நம்ம வீட்ல எல்லாம் தங்க வைக்க முடியாது. அவங்க எல்லாம் சொன்னா இவரு சொன்ன பொய் எல்லாம் உண்மைன்னு ஆயிடுமா? ஏய், என்னால முடியாதுன்னா முடியாதுமா. தாத்தா, நம்ம உப்பு போட்டு சோறு சாப்பிடுறவங்க தாத்தா. இப்படி ஈன மானம் இல்லாம அவமானப்பட்டு எதுக்காக நாம இங்க இருக்கணும்? ஊர்க்காரங்க கிட்ட போவோம். இவங்க வீட்டுல எங்களுக்கு மரியாதை இல்ல, நாம தங்க மாட்டோம்னு சொல்லிட்டு கிளம்பலாம் தாத்தா.